ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இணைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையவே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாதாங்க இருக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதனால் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளோட சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. சிம்மம் ராசியில பிறந்தவங்களுக்கானது. வாழ்க்கையில நல்லதை எதிர்நோக்கி இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல மாற்றத்தை தருங்க. இந்த பதிவை பார்க்கறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிம்மம் ராசிக்காரங்க மனக்கவலையில இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில போராடி இலக்கை அடைய முயற்சி செஞ்சாலும் இவங்க தனிமையில இருக்கிறதா உணர்றாங்க. தங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு ஏங்குறாங்க. சிம்மம் ராசியினரை முழுமையாக புரிந்து கொண்டவங்க இவர்களின் வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையாக வர்றவங்க கூட இவர்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். சிம்மம் ராசியினரை சுற்றி இருக்கிறவங்க இவர்களை தவறாக புரிந்து கொள்கிறாங்க. இதனால இவங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தூரம் போராடுறோம் அப்படின்னு கவலைப்படுறாங்க. இவங்க யாருக்காக கஷ்டப்படுறாங்களோ அவர்களே இவர்களை புரிந்து கொள்ளாம இருக்காங்க. சிம்மம் ராசியினரை தவறாக புரிந்து கொண்டு இவங்க மீது கோபத்தையும் வெறுப்பையும் காட்டி ஒதுக்கியவங்க நிறைய பேரு. ஆனா காலங்கள் செல்ல செல்ல சிம்மம் ராசியினரின் அருமை அவர்களுக்கு தெரிய வரும். நேரமும் காலமும் இளமையும் இருக்கும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை புரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். சேர வேண்டியவர்களிடம் சேர்ந்து விட வேண்டும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்து விட வேண்டும். அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட வேண்டும். நேரம் கடந்த பிறகு ஞானம் வந்தாலும் பயனில்லை. 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கணிப்புகளும் தெளிவுகளும் வந்து சேருதுன்னா குறைவான வயதிலேயே ஞானம் பெற்ற மனிதரா நீங்க நிச்சயமா இந்த உலகத்துல வாழ முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்களை நம்பி பல நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க. சிம்மம் ராசிக்காரங்க இயல்பாகவே ஆளுமை திறன் கொண்டவங்க. இவங்க வெற்றியடைந்தா பல நபர்களை வாழ வைப்பாங்க. மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ற சிந்தனைய மனசுல கொண்டு அடைய வேண்டிய இலக்க மறந்து விடாதீங்க. எல்லோருக்கும் நல்லவர்களாக உங்களால வாழ முடியாது. சிம்மம் ராசியினர் யார் அப்படிங்கிறத காலம்தான் உணர்த்தும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் தன்னை ப்ரூவ் பண்ணான்னு நினைக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய முட்டாள்தனமான வேலையா அதுதாங்க இருக்கும். நீங்க யார்கிட்டையும் போய் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காலமும் நேரமும் செல்ல செல்ல நீங்க யார் அப்படிங்கிறத இந்த காலமும் நேரமும் நிச்சயமா உணர்த்தியே தீருங்க. சிம்மம் ராசிக்காரங்க மனம் கலங்கி இருக்கக்கூடாது. தற்போதைய காலகட்டம் அஷ்டம சனிங்கிறதுனால மனதளவுல குழப்பமும் நிம்மதியின்மையும் தூக்கமின்மையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் இடம் தராதீங்க. நீங்க சாதிக்க வேண்டியவை நிறையா இருக்கு. வாழ்க்கையில கஷ்டம்தான் முடியுமா என்று நினைத்தாலும் இறைவன் ஒரு குழுவை கொடுப்பாருங்க. நம்ம வாழ்க்கையில எவன் ஒருவன் அனைத்தையும் இழக்கிறானோ அவனே அனைத்தையும் பெற தகுதியான மனிதனா மாற்றப்படுறான்.
மனக்கவலையிலிருந்து ஒவ்வொரு சிம்மம் ராசிக்காரர்களும் வெளியில வந்து இந்த உலகம் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை துளி கூட கஷ்டப்படுத்த முடியாது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கண் திருஷ்டியால உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தினமும் காலையில குளிச்சுட்டு வீட்டுல தீபம் ஏத்துங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வீட்டில் கற்பூரம் காட்டுங்க, சாம்பிராணி புகை போடுங்க, உப்பு அது கூட மிளகையும் சேர்த்து வீட்டை சுத்தி போடுங்க. எலுமிச்சைய வச்சு திருஷ்டி பூஜை பண்ணுங்க. கருப்பு நூல் கட்டுங்க. வீட்டில் நவரத்னம் கையில அணிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி பூஜை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல மறக்காம முருகரை மனதார வேண்டிக்கோங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவான வேண்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு திருஷ்டியும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாயை தொங்க விடணும். கல்லுப்பு ஒரு கிண்ணத்துல வச்சிடணும். வீட்டுல துளசி செடி வளர்க்கணும். பூஜை அறைய சுத்தமா வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. வீட்டுல நல்ல வாசனை பொருட்களை வச்சிருக்கணும். கதவுக்கு முன் கோலம் போடணும். கண் திருஷ்டி கண்ணாடி வச்சிருக்கணும். பழைய உடைந்த பொருட்களை உங்க வீட்டிலிருந்து அகற்றது நல்லது. இரவு நேரம் வீடு சுத்தமா வச்சுக்கணும். கருப்பு புள்ளி சிறிது வைக்கணும். குழந்தைங்களுக்கு அதிகமா பெருமை பேசாம இருக்கணுங்க. நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிராம இருக்கணும். நெகட்டிவ் மனிதர்களை தவிர்ப்பது நல்லது. தினமும் தியானம் செய்யுங்க. நம்பிக்கையுள்ள மந்திரங்களை ஜெபிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. சிரிப்போட முகத்தை வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. மன அழுத்தம் நிச்சயமா குறைஞ்சு போயிடும். உப்பு தண்ணியில குளிங்க. வாரத்துக்கு ஒரு முறை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து திருஷ்டிகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் சொல்லுங்க, செய்யுங்க. நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க. நல்ல இசைய கேட்டுக்கோங்க. காலையில சூரிய ஒளியில் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. இயற்கை அருகில நேரம் செலவிடுங்க. தேவையான போது மௌனத்தை கடைபிடிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தினசரி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல நண்பர்கள் மட்டத்தை வச்சுக்கோங்க. உங்களை குறைத்து பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு உங்க மனசுல நம்பிக்கை வச்சுக்கோங்க. நிச்சயமா எந்த தீய சக்தியும் உங்களை அண்ட முடியாதுங்க.
உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது. பணவரத்து அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க. இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க. பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க. உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க. நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க